கோவை கல்லூரி மாணவன் கொலையை அமைச்சர் ராஜ்மோகன் கோஷ்டி மோதல் என கூறியுள்ள நிலையில் இருதரப்பாக பிரித்து அடிந்து கொண்டதால் கோஷ்டி மோதல் எனவும் அமுதனை 20 பேர் அடித்துள்ளதால் இது கொலை எனவும் மறுபடி கொடுத்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் 100 நாள் சாதனை என பெருமை பேசும் தாவேக அரசு 100 நாட்களில் சட்டம் ஒழுங்கு நிலையையும் பார்க்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க ஏராளமான கொலைகள் நடந்திருக்கு. முக்கியமாக கோவையில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த 19 வயது பொறியியல் மாணவர் அமுதனை 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் சென்ற திங்கட்கிழமை அடித்து கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை நான் ஏற்கனவே இந்த அவையில் எழுப்பும்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இது ஒரு கோஷ்டி பூசலால் நடந்த தகராறு, நடந்த கொலை என்று இங்கே பதிய வைத்திருக்கிறார். 10 பேர் மோதிக்கொண்டு 10 பேருக்கும் சண்டை நடந்து கொலை நடந்திருந்தால் அது கோஷ்டி பூசல். ஆனால் ஒரு மாணவனை கிட்டத்தட்ட 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. எனவே இது ஒரு படுகொலை. 100 நாள் சாதனைன்னு இந்த அரசு பெருமை பேசுகிற இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த 100 நாளில் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறதும் இந்த சம்பவங்களே சாட்சி.